மைனஸ் 1 இன்ட்டு என்னது 100. இப்போ எம்ன்றதா என்னது மடங்கு. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எத்தனை மடங்குன்னு இருக்கு 8 மடங்கா அப்படின்னா எம்னா நான் என்ன சொன்னேன் மடங்கு. அப்போ 8 மைனஸ் 1 100. அப்போ 800 அப்படின்னா என்னது சொல்லிடக்கூடாது. சரியா 700 அப்படின்னா என்னது சொல்லிடக்கூடாது. இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 8ஐ நீங்கள் அப்படியே வகுக்கணுங்க. சரியா எப்படி வகுக்கணும் அப்படின்னா 2ஆல் வகுத்துக்கலாம். 4 2 8 அடுத்து என்னது 2 அப்படின்னா 8 நம்ம எப்படி எழுதலாம் 2 கியூப்னு எழுதலாம். 8 எப்படி எழுதலாம் 2 கியூப் எழுதலாம். சரிங்களா இந்த மேலே பவர் வர்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ல ஆண்டா கொடுத்துருக்காங்களா அப்படி மாற்றி எழுதினீங்கன்னா மட்டும்தான் அது என்னது சரியான விடை. அப்படி மாற்றி உங்களால் எழுத முடியல அப்படின்னது தவறு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஸோ அப்படின்னா இப்போ என்ன இருக்கு 2 இதை தான் நீங்கள் மடங்குன்னு எடுத்துக்கணும். அப்படின்னா 2 மைனஸ் 1 இன்ட்டு என்னது 100 அப்படின்னா என்னது 1 இன்ட்டு 100 அப்போ என்னது 100. அப்போ எத்தனை சதவீதம் 100%.